The kingdom is inside you, and it is outside you. Know yourself, and you will be known. இயேசு சொன்னார், பொய் சொல்லாதிருங்கள். நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை செய்யாதிருங்கள். ஏனெனில் எல்லா காரியங்களும் பரலோகத்திற்கு வெளிப்படையாக தெரிகிறது. மறைக்கப்படாதது எதுவும் வெளிப்படையாக தெரியாமல் போகாது. மூடிய எதுவும் திறக்கப்படாமல் போகாது. இயேசு மேலும் சொன்னார், தான் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்டவன் பாக்கியவான். நீங்கள் என் சீஷர்களாக இருந்தால், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், இந்த பாறாங்கற்களும் உங்களுக்கு சேவை செய்யும். மரியாள் இயேசுவிடம் கேட்டார், உம்முடைய சீஷர்கள் எத்தகையவர்கள்? அவர் சொன்னார், அவர்கள் தங்களுடையதென்று இல்லாத இடத்தில் தங்கும் பிள்ளைகளை போன்றவர்கள். இயேசு சொன்னார், 3 தேவர்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்கள் தேவர்கள். எங்கே 2 அல்லது 1 இருக்கிறாரோ அங்கு நான் அவருடன் இருக்கிறேன். இயேசு சொன்னார், உலகை புரிந்து கொள்ள வந்தவன் பிணத்தையே கண்டான். எவன் பிணத்தை கண்டானோ அவன் உலகை விட மேம்பட்டவன். சலோமி சொன்னாள், நீர் யாரு? இயேசு சொன்னார், பிரிவுபடாதது எதுவோ அதில் இருக்கிறவன் நான் தான். Welcome to a journey into the Gospel of Thomas, a text that continues to captivate scholars and seekers alike. ஆயிரத்து 945 எகிப்தின் நாக் ஹம்மாடி என்ற இடம். பண்டைய மண்பானைகளில் மறைந்திருந்த பழைய சுருள் நூல்கள் மணலை கிழித்தெடுத்து வெளிவந்தன. அவற்றில் ஒன்று தோமா. இந்த நூல் கொப்டிக் மொழியில் எழுதப்பட்டது. ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இதற்கு முன்பு இது கிரேக்கத்தில் இருந்திருக்கலாம். எழுதப்பட்ட காலம் 50 முதல் 140 கிறிஸ்துவ ஆண்டுகள் இடைப்பட்ட காலம். அதாவது பைபிளின் நற்செய்திகளுக்கு சமமாகவோ அல்லது அதற்கு முன்னதாகவோ. யார் எழுதியது? திடிமோஸ் யூதா தோமா. இயேசுவின் சீடர் தோமா. தோமா என்றால் இரட்டை எண். 114 வாக்குகள் மட்டும். இவை இயேசு சொன்ன ரகசிய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்ப வார்த்தையே அதிர்ச்சி தருகிறது. இவை உயிருள்ள இயேசு சொன்ன ரகசிய வார்த்தைகள். திடிமோஸ் யூதா தோமா அவற்றை எழுதியான். முக்கிய போதனைகள்: 1. உள்ளறிவு. இரட்சிப்பின் திறவுகோல் இராஜ்யம் உங்களுள் உள்ளது, உங்களுக்கு புறமும் உள்ளது. நீங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் அறியப்படுவீர்கள். இரட்சிப்பு என்பது உள் விழிப்புணர்ச்சியில் உள்ளது. 2. மறைந்த உண்மைகள். முதலானவர் கடைசியாக இருப்பார், கடைசியானவர் முதலாவார். 3. வானராஜ்யம். இப்போது இது எதிர்கால நிகழ்வு அல்ல, விழித்தவர்களுக்கு இது இப்போதே இருக்கிறது. பைபிளில் உள்ள இயேசுவின் வார்த்தைகளோடு ஒத்திருக்கின்றன, ஆனால் சில உலகம் முன்பு கேள்விப்படாதவை. இந்த நூல் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறது. இராஜ்யம் என்பது எதிர்காலத்தில் வரும் இடமல்ல, அது உங்களுள் உள்ளது. நீங்கள் உங்களை அறிந்தால் நீங்கள் அறியப்படுவீர்கள். இரட்சிப்பு சடங்குகளிலும் அல்ல, தேவாலயத்தின் அதிகாரத்திலும் அல்ல, உள் விழிப்புணர்ச்சியில் தான் உள்ளது என்று இந்த நூல் வலியுறுத்துகிறது. ஆரம்ப கால தேவாலய தலைவர்கள் இதை நிராகரித்தனர். ஏனெனில் இந்த நூல் மனிதனை நேரடியாக கடவுளின் உண்மைக்கு கொண்டு செல்கிறது, இடைச்செருகல் இல்லாமல். இது தேவாலயத்தின் கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கியது. இந்நூல் பைபிளில் இல்லை, ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் தான் இருக்கின்றது. நீங்கள் அதை உணர்கிறீர்களா? உங்கள் கருத்துகளும் சந்தேகங்களும் வரவேற்கப்படுகின்றன. மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர மறக்காதீர்கள். நன்றி.